வணக்கம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். ஒரு நிமிஷம் ஒரு தகவல் மூலமா இன்னைக்கு என்ன தகவல் சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷண்மதம் அப்படின்றத பத்தி தாங்க சொல்ல போறேன். இந்து தர்மத்தின் 6 பிரிவுகளைத்தான் ஷண்மதம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது காணபத்தியம், கௌமாரம், சௌரம், சைவம், வைஷ்ணவம், சாக்தம், இந்த 6ம் தாங்க ஷண்மதம் அப்படின்னு சொல்லப்படுது. மதம் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விளக்கம் கொடுத்தாலும் அதனுடைய உண்மையான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது இறைவனை அடைவதற்கான ஒரு வழி, அவ்வளவுதாங்க. அதுலயும் இந்து தர்மத்தின் இந்த 6 பிரிவுகளையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இஷ்ட தெய்வம் இருக்கும் இல்லையா? சில பேருக்கு கணபதியை பிடிக்கும், சில பேருக்கு முருகரை பிடிக்கும், சில பேருக்கு சக்தியை பிடிக்கும், சில பேருக்கு நாராயணரை பிடிக்கும், சில பேருக்கு சிவபெருமானை பிடிக்கும், இப்படி இருக்கும் இல்லையா? இப்படி இஷ்ட தெய்வத்தின் பெயரால் அமைந்ததுதான் இந்த 6 பிரிவுகளும். ஆனாலும் பாருங்க, இந்து தர்மத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே எல்லா தெய்வங்களையும் வழிபடக்கூடியவர்களாக இருப்போம் இல்லையா? சரி, இந்த 6 பிரிவுகளையும் உங்களுக்கு விளக்கி சொல்றேன். காணபத்தியம் அப்படின்றது கணபதியை பிரதானமாக வைத்து வழிபடக்கூடிய முறை. கௌமாரம் அப்படின்றது சுப்பிரமணியரை பிரதானமாக கொண்டு வழிபடும் முறை. சௌரம் அப்படின்றது பாத்தீங்கன்னா சூரிய பகவானை பிரதானமாக வைத்து வழிபடக்கூடிய முறை. சைவம் அப்படிங்கிறது சிவபெருமானை இஷ்ட தெய்வமாக வைத்து வழிபடக்கூடிய முறை. அடுத்தது பாத்தீங்கன்னா வைஷ்ணவம், நாராயணரை பிரதான தெய்வமாக வைத்து வழிபடக்கூடிய முறை. இறுதியாக வரக்கூடிய சாக்தம் அப்படின்றது சக்தியை பிரதானமாக, அதாவது இஷ்ட தெய்வமாக வைத்து வழிபடக்கூடிய முறை. இதுதாங்க இந்து தர்மத்தில் இருக்கக்கூடிய 6 பிரிவுகள். 6 பிரிவுகளாக இருந்தாலும் எல்லா தெய்வங்களையும் வழிபடக்கூடியவர்களாக இந்துக்கள் இருப்பதுதான் மிகச் சிறப்பு. இந்த தகவலோடு இன்னைக்கு விடைபெற புதிய தகவலோடு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.